அறுபத்திக்கு ஆடினா டிஷர்ட் எடுத்து அப்படின்டா சரி அடி அப்படி நிற்கும் தெய்வம். குலதெய்வம்னாலே கிடா வெட்டுறது தான் மெயின். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை. கறி சாப்பிடாம எந்த கோயில் இருக்கு? திருப்பங்குன்றத்தில் நடந்த அதை செய்யுச்சு இது வேணுமெண்டே திசை திருப்புறாங்க. இதை யாருனாலையும் நினைச்சா தடுக்க முடியாது. இது கிடா வெட்டுறத கோழி வெட்டுறதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா? பரம்பரை வந்தது, இன்னைக்குன்னு கிடையாது. பரம்பரை இந்த காலத்து அந்த காலத்துலேருந்து என்னைக்காச்சு, அந்த காலத்துலேருந்து அண்ணாத்தோரையிலேருந்து பெரியார் இருந்த வரைக்கும் இருக்குங்க, சரித்திரங்க இருக்குது கோயிலில். இன்றைக்கி புதுசாக வந்து சாமி கும்பல கிடா வெட்ட கிடையாது. அது சொல்லக்கூடாது, இறங்கின பேரமாகி போகும். அடித்தா சாமி ஆடினா 60 ஆடினா டிஷர்ட் எடுத்து அப்படின்டா சரி அடி அப்படி நிற்கும் தெய்வம். வீச்சு ஏரியா வேண்டாம், 7 பணம் வாங்க, வீச்சுக்கு 7 பணம். கட்டுப்புற தெய்வம். இன்றைக்கின்னு புதுசாக ஆறு கும்பல கிடையாது. 3 தலைமுறை ஆச்சு, எத்தனை தலைமுறை ஆகி போச்சு. இன்றைக்கின்னு கடை வெட்டக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாது. அந்த காலத்துலேருந்து இன்றைக்கின்னு இல்லை, பெரிய பெரிய இந்திராந்து நேரு காலத்துலேருந்து இனி செந்தா பட்டாளை இன்னைக்கு இருக்குது எங்களுக்கு. பட்டாளை செம்போட்டால் இருக்குப்பா எங்களுக்கு. தடுக்க முடியாது யாரும். அலர்வலை பட்டா இருக்குது கேட்டுக்க. வெள்ளைக்குறை நின்றா கருப்பு மீன் தனி மதியாகி தான். கருப்பன் அலாமலை சாமி மீனா கருப்பின் உத்திரட்டு தான் சாமி வகையில் இறங்கணும். இது முக்காலும் சத்தியம்பா. கிடா வெட்டுன்னு சொல்றது யாரும் சட்டம் போட முடியாது. அவனை அடிச்சு காட்டுவேன் நான். என்னோட குலதெய்வம் பேச்சியாத்தா பூஞ்சோலை மரத்தி வழக்குச்சத்தம் உரச்சத்தம் கேட்காத இடத்துல உட்காந்துருக்காங்க. அவங்கள நாங்கள் கும்பிட்டு முடிப்பாடு, அவங்கள கையெடுத்து கும்பிட்ட பிற்பாடு, அதுக்கும் பிற்பாடு தான் நாங்கள் அவங்களுக்கு சிங்காரிச்சு சொடிச்சு அழகு பார்த்து அதுக்கும் பிற்பாடு தான் விடிய போயில் நாங்கள் கிடா வெட்டுவோம். நேர்த்திக்கடனுக்கு அதுக்கு கொடுக்குற காவலுக்கு. இதெல்லாம் தப்பாக சொல்கிறாங்களே, கிடா வெட்டுறது இதெல்லாமே தப்பாக சொல்கிறாங்களே. அதான் அந்த காலத்து இந்த ஆண்டாண்டு மரத்தில் வந்தவர் மரப்பா. இப்போ சொல்லலாம் முன்னாடி இதை தடுக்க முடியுமா நினச்சா? அது முடியாதுப்பா. அது பிள்ளை கொடுத்தே ஆகணுப்பா. அதுக்குன்னு வந்து அவர் ஒரு கருப்பு சாமி இருக்கார், அவர் இந்த ரத்த துளியை ஏற்றுக்கிறார். பொதுவாகவே கோயில்களை ஆடு வெட்டுறது, சேவலை இருக்கிறது இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது. இப்போ மட்டும் இல்லை, பல ஆண்டுகளாக பல முன்னோர்களில் பல தலைமுறைகளாக இது நடைபெற்று வருது. இப்போ பொதுவாக இப்போ எங்கள் கோயிலாக இருக்குது. எங்கள் கோயிலெல்லாம் நாங்கள் போய்ட்டு பொங்கல் வச்சுட்டு கிராமத்துலேருந்து ஆடு கொண்டு வருவாங்க. அதை வெட்டி அதுக்கப்புறம் தான் நாங்கள் படையல் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கம்லாம் இருக்குது. இது வேணுமெண்டே திசை திருப்புறாங்க. திருப்பங்குன்றத்தில் நடந்த அதை செய்யுச்சு. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலில் கறி வெட்டினா சொல்லிச்சு. இது வட மாநிலத்துக்காரங்க இந்த இப்படி ஒரு பிரச்சனையை வெளியே கிளப்புறாங்க. ஆனால் இது நடைமுறையில் உண்டு, தமிழ்நாடு முழுக்க உண்டு, எங்கே மட்டும் கிடையாது, எல்லா ஊர்களையும் இது உண்டு. இந்த வழக்கம் உண்டு. கிடா வெட்டுது, ஆடு கோழிகள் பலி கொடுக்குறது வழக்கம் உண்டு. உங்களோட சாமி என்ன? அதான் நீங்கள் அங்கே எப்படி? எங்களுடைய சாமி சிறுவூரில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது. அது பொதுவாக கிராம சார்ந்து, ஆனால் பூசாரிக்கு சாமியார் நாங்கள் தான், ஆனால் கிராமம் சார்ந்தது. கிராமத்தில் தான் எல்லா வழக்கங்களும் எல்லா ஏற்பாடுகளும் செய்வாங்க. அவங்களே ஆடெல்லாம் வாங்கி பூஜைக்கு உண்டான சாமான்லாம் கொடுப்பாங்க. அவங்கள ஆடை கொண்டாந்து நாங்கள் அதை வெட்டி அவங்க கிராமத்துக்கு பாதி எங்களுக்கு பாதின்னு கொடுத்து உடனடியாக அதை பிரித்து கொடுத்துட்டு. எங்கள் குலதெய்வம் சந்தீவரன்னு சொல்லி ஏரியூர் மல்லாக்கோட்டை பக்கம் இருக்குது. நாங்கள் 3 தலைமுறைக்கு நாங்கள் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தோசையோ ஒரு பூரியோ ஒரு வடையோ எதுவுமே சுட்டதும் கிடையாது. வேணும்னா கடையில் வாங்கி சாப்பிட்றதோட அவ்வளோதான். அதே மாதிரி கிடா வெட்டுவாங்க. கிடா அங்கே வெட்டும்போது ஒரு லெக்கும் ஒரு தலையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு கோயிலுக்காக கொடுத்துடணும். இப்போ இது பேரை சொல்லி இந்த ஆடு வெட்டக்கூடாது கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் ஏற்றுக்கிறக்கூடிய விஷயமா இல்லை. குலதெய்வம்னாலே கிடா வெட்டுறது தான் மெயின். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை. கறி சாப்பிடாம எந்த கோயில் இருக்குது? கோயில்னாலே கிடா வெட்ட போகிறதானே, போய் சாப்பிட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா சொந்தத்தோட கறி வெட்டி சாப்பிட்டு வரதெல்லாம் சந்தோஷமான விஷயம். இந்த தோசை இட்லி சுரக்குறான்னு உங்களோட சாமிக்கு உகந்தாரா? எங்களுடைய சாமிக்கு ஏற்றுக்கிற முடியாது. ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி எங்கள் அப்பா இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு செஞ்சு தான் பார்ப்போம்னு பார்த்ததில்ல, ஒரு சின்ன ஒரு அசம்பாத வீட்டில் நடந்ததுனால நாங்கள் நான் இப்போ 2 தலைமுறையாக நாங்கள் அதை பற்றி யோசிச்சது கூட கிடையாது. வேணும்னா வாங்கி கடையில் வாங்கி சாப்பிட்றோம், அவ்வளோதான். சாமி எங்கள் சாமி அவ்வளோ ரொம்ப ஒரு உக்கரமான சாமினால, சந்தீவரனால அதுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் இன்னைக்கு வரையும் சாப்பிட கிடையாது. ஆனால் ஆடு கோழி உங்களோட சாமி வெட்டலாம், அதெல்லாம் சிறப்பாக விட்டலாம். நல்லா சந்தோஷமாக மக்களை கூட்டி போய் நல்லா சாப்பாடு போடலாம். ஆடு கோழி வெட்டுறதுலாம் இது பொதுவான காமனான விஷயம் தான். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கு நம்ம எப்படி சொல்றதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு இலக்கம் என்னன்னா, இது தெய்வத்துங்களுக்கு தொண்டு செய்கிற மாதிரி இது இந்த கிளறி அப்புறம் இந்த திருவிழாவில் வெட்டப்படுற பொது விஷயமா தான் நம்ம கருதப்படுற விஷயம். இது என்னன்னா, நம்ம கருப்புசாமி, இந்த வனப்பேச்சி, மாரியம்மா என சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த கிடா வெட்டி படையல் படித்து அதை ஒரு ஆண்டாண்டு காலமாக முன்னோர்களால் வழிபாடாக கொண்டு வந்தது.
இது வந்து இது பொதுவான காமனான விஷயம் தான். இதை வந்து ஒரு பொய்யான கரப்பா வந்து தெளிவா வந்து தவறான கருத்தா வந்து பயன்படுத்தி வருகிறாங்க தொடர்ச்சியா. இதனால வந்து இதை தடுக்க முடியுமா? ஆடு கோழி விட்டுறதெல்லாம் இவங்க நினைச்சா தடுக்க முடியுமா? அதெல்லாம் வந்து எப்படி தடுக்க முடியும்? இது நம்ம பொதுவான காமனான விஷயம் தானே. இது வந்து இது இந்த தெய்வத்துக்கு இப்படித்தான் பண்ணணும்னு வழிபாடா கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இதை வந்து யாருனாலையும் நினைச்சா தடுக்க முடியாது. இது பொதுவான விஷயம். வந்து கற்பனுக்கு பில்லி கொடுத்துட்டே எந்த தெய்வமே வணங்க முடியும். அப்படி கற்பனுக்கு பில்லி கொடுக்காட்டி அது வணங்கியும் பிரயோசனம் இல்லை. எங்களுக்கு வந்து நாராயணவரம் நானாகுளம். நாங்கள் நொண்டிச்சாமி மந்தேமன் கும்பிடுறவங்க. நாங்கள் சூட்டியான் கொடுத்து நாங்கள் கிடா வெட்டி அது பூசை செஞ்சு எல்லாருக்கும் அந்த சூட்டியான் கொடுத்தாத்தேன் மறுபடியும் அவங்க கரவம் தூக்கி ஆட முடியும். எங்கிட்ட 90 விபூதி வாங்கித்தே அவங்க போவாங்க. பூரா தேவை மாதிரி கோணாருதேன். அவங்க வந்து எங்களுக்கு தனி மரியாதை கொடுத்து கருவறைக்கில் கூப்பிட்டு எங்களுக்கு பட்டம் கட்டி அனுப்புவாங்க. அந்த இதில் எங்களுக்கு சத்தியாவுக்கு கட்டுப்பட்டது மாதிரி தான். அது ரத்தம் கொடுக்காம நான் அந்த சாமியை ஏற்றுக்கிறாதுப்பா நொண்டி பைய. அவர் சூட்டியான் கொடுத்துட்டே அவர் ஏற்றுக்குருவார். அவ்வளவுதான்ப்பா. ஆடு கோழி வெட்டுறதெல்லாம் தப்பா சொல்றாங்களே, அது அதெல்லாம் நிறுத்த முடியாதுப்பா. அது பரம்பரை உள்ளதுப்பா. அதெல்லாம் நிறுத்த முடியாது. ஆடு கோழி எப்பவுமே வெட்டுவீங்க? எப்பவுமே வெட்டுவோம். இப்போவுமே சூட்டியான் கொடுத்தா சாவை வாங்கி கொடுத்துட்டேன் எங்களுக்கு சூட்டியான் கொடுத்துட்டேன் அதை கடை வெட்ட போவாங்க. அதுலேருந்து உண்மையானது அதுதான்ப்பா.